पितामहस्यापि पितामहाय प्राचेत सादेश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मनाम्। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே ஆரண்ய காண்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரண்ய காண்டத்திலே 15வது சர்க்கத்துல பாதி பார்த்திருந்தோம். அதாவது எம்பெருமான் ராமன் லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆணையிடுகிறார். நீ எந்த இடம் சரியாக இருக்குமோ அங்க பார்த்து ஒரு பர்ணசாலை, ஒரு ஆசிரமம் கட்டுவாயின்னு. அதாவது என்னன்னா, பஞ்சவட்டி என்கிற இடத்திற்கு அகஸ்தியரின் வழிகாட்டுதலின் பேரில் வந்தார்கள் ராமன், லக்ஷ்மணன், சீதை. இந்த பஞ்சவட்டி என்கிற ஒரு இடத்திலே கோதாவரி நதிக்கரையிலே ஒரு ஆசிரமம் கட்டுன்னு ராமர் சொன்னார். அப்ப லக்ஷ்மணன் பரவானஸ்மி காகுஸ்த கிரியதாமிதி மாம்வத என்று சொன்னான். அதாவது நான் உனக்கு பரதந்திரன், நீ இன்னது செய்வாய் அப்படின்னு எனக்கு ஆணையிட்டால் நான் செய்வேனே ஒழிய நீயா உன் இஷ்டத்துக்கு பண்ணுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்ப இந்த இடத்திலே எனக்கு பிடிக்கும், இந்த இடத்திலே நீ கட்டுன்னு சொல்லு, நான் கட்டுகிறேன்னு லக்ஷ்மணன் சொல்லுகிறான். உடனே ராமரும் லக்ஷ்மணனின் கையை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்தை காண்பித்து இந்த இடத்திலே ஆசிரமம் அமைப்பாய் என்று சொன்னான் என்று இதுவரை பார்த்திருந்தோம். 20 ஸ்லோகங்கள் ஆகியிருக்கிறது ஆரண்ய காண்டத்திலே. இன்று ஆரண்ய காண்டம் 15வது சர்க்கம் 21ஆம் ஸ்லோகம். ஏவமுக்தஸ்து ராமேன லக்ஷ்மணः பரவீரः அச்சிரேனாசிரமம் பிராத்துஹு சகாரம் சுமஹாபலஹா. இப்ப சுமஹாபலஹா, ரொம்ப பலவானான இந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னா, ராமன் இந்த இடத்துல ஆசிரமம் கட்டுன்னு சொன்ன உடனே அந்த இடத்திலே அச்சிரேன, உடனே தாமதிக்கவே இல்லை, அவ்விடத்திலே தாமதம் இல்லாமல் ஒரு ஆசிரமத்தை, பர்ணசாலையை அமைத்தான். பர்ணம்னா இலைகள், இலைகள்னால அமைக்கக்கூடிய ஒரு சாலை, ஒரு ஷாலான ஒரு அறை, ரூம்ஸ்ன்னு சொல்றோம்ல, ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தை லக்ஷ்மணனானவன் தன்னுடைய தமையனான ராமனுக்காக அமைத்தான். பர்ணசாலாம் சுவிபுலாம் தத்ர சங்காத மிருத்திகாம் சுஸ்தம்பாம் மஸ்கரைர் தீர்கைஹி கிருதவம்சாம் சுஷோபனாம் ஷமீஷாகாபிரஸ்தீர்ணாம் திருடபாஷாவபாஷிதாம் குஷகாஷரைர் பர்ணைர் சுபரிச்சாதிதாம் ததா சமீகிருததலாம் ரம்யாம் சகார லகு விக்ரமஹ நிவாசம் ராகவஸ்யார்த்தே பிரேக்ஷணீயம் அனுத்தமம். அதாவது எப்படி அந்த பர்ணசாலையை லக்ஷ்மணன் அமைத்தான் என்று ஒரு 3 ஸ்லோகங்களாலே, 22, 23, 24 3 ஸ்லோகங்களினாலே வால்மீகி வர்ணிக்கிறார். பர்ணசாலாம், பர்ணசாலை, அதாவது பர்ணங்கள்னு இலைகள்னு பார்த்தோம். இந்த தென்னங்கீத்துல நாம் இன்னைக்கு அதை தென்னங்கீத்த கோத்து தென்னங்கீத்துல கூரையிலே வீடு கட்டுகிறோம். இந்த மாதிரி அந்த காலத்துல காடுகளிலே கிடைக்கக்கூடிய இலைகள், இதையெல்லாம் வைத்து, மண் இலை இதெல்லாம் வைத்து ஆசிரமத்தை அமைத்துக் கொள்வார்கள். அப்படி பர்ணசாலாம் அது எப்படி இருக்குன்னா, சுவிபுலாம், ரொம்ப பெரிதாக அமைத்தான் லக்ஷ்மணன். நன்னா பெருசா இருக்கு காட்டுல, காட்டிலே ஒரு அரண்மனை கட்டினார் போல ரொம்ப பெரிதாக. தத்ர சங்காத மிருத்திகாம்,
சுஸ்தம்பாம் மஸ்கரைர் தீர்க்கைஹி கிருதவம்சாம் சுஷோபனாம் தத்ர சங்காத மிருத்திகாம். அந்த இடத்திலே மிருத்திகா என்றால் மண். அந்த மண்ணை சங்காத்தமாக குவியலாக சேர்த்து கட்டி இருக்கிறான் இந்த பர்ணசாலையை. இப்ப சைடுல இருக்கக்கூடிய நாற்புறமும் இருக்கக்கூடிய சுவர் அதை மண்ணாலே நல்ல களிமண்ணாலே அமைத்திருக்கிறான் லக்ஷ்மணன். அதற்கு மேல எப்படி சுஸ்தம்பாம் நல்ல மர கட்டைகள் எல்லாம் அறுத்து கொண்டு வந்து தூண்களாக அதை நட்டிருக்கிறான். நல்ல தூண்களாக அவ்விடத்திலே சேர்ந்து இருக்கிறது. தீர்க்கைஹி மஸ்கரைஹி கிருத வம்சாம். இதையெல்லாம் இந்த தூண்கள்லாம் கட்டியாச்சு, செவுரு எழுப்பியாச்சு மண்ணால, உள்ள மரக்கட்டைகளால தூண்கள்லாம் வைத்தாய்த்து, அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து மேல இது போடணுமே கூரை, அதற்கு நல்ல நீண்ட மூங்கில்களை எடுத்து கொண்டு வந்தான். இப்ப நீண்ட மூங்கில்கள்னால என்ன பண்ணினா எல்லாவற்றையும் ஒன்றாக பிணைத்தான். அதற்கு மேல சுஷோபனாம் ரொம்ப அழகா பண்ணான். எந்த ஒரு இப்ப ஒரு கலையே இருக்கிறது, அந்த ஒரு கலையில இது ஆசிரமம் கட்டுறதுங்கிறது ஒரு கலை. அந்த கலை மிகவும் அழகாக லக்ஷ்மணனாலே செய்யப்பட்டது. ஷமி ஷாகாபிர் ஆஸ்தீர்ணாம். அந்த இடத்துல ஷமி ஷாக்கா, ஷமின்னா என்ன மரம்? வன்னி மரம். அந்த வன்னி மரத்தின் கிளைகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல அந்த மூங்கில்கள் மேலே பரப்பினான். மூட வேண்டும், ஆசிரமத்தை மூட என்ன பண்ணாம்? முதல்ல மண் சுவரு, அதுக்கப்புறம் தூண்கள், அதில் தூண்களுக்கு மேல மூங்கில்கள்னால மேல ஒரு கூரையை பிணைத்து அது மேலே வன்னி மரங்களின் கிளைகளை கொண்டு மூடப்பட்டதாக இந்த ஆசிரமம் இருந்தது. இத்தையெல்லாம் பரப்பி திருட பாஷாவ பாஷிதாம், நல்ல கெட்டி கயிறு. காட்டுல என்ன கயிறை எடுத்துப்பான்னு, அந்த காலத்துல காட்டிலே பெரிய பெரிய லதைகள், அதாவது காட்டு கொடிகள்லாம் அங்கங்க படர்ந்து கிடக்கும். கொடிகளை எடுத்து இத்தாலே ஒரு திரித்து ஒரு தடியான கயிறுகளை எல்லாம் செய்வார்கள். இந்த கொடி கயிறுகளாலே இந்த ஆசிரமத்தை நன்கு கட்டினான். எல்லாத்தையும் ஒன்னா இணைத்து பிணைக்கணுமே, அப்படி கட்டி குஷகாஷ ஷரைர் பர்ணைஹி சுபரிச்சாதிதாம், மேல மூடணும். நன்கு மூடுறதுக்கு இலைகள் எல்லாம் வைத்து இருக்கிறான். என்ன இலைகள்? தர்பை, வைக்கோல், நாணல், இந்த முதலிய இலைகள்னால நன்ன ஆசிரமத்தை மூடி வெயில் படாமல் ஆக்கினான். அது மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள தரை இருக்கிறதே, சமீகிருத தலாம் அப்படின்னார். தரைய சமமா ஆக்கிட்டான். காட்டுல சமமா இருக்காதுல்ல தரை, ஆகையாலே உள்ளே நல்ல மணல் கல்ல எல்லாம் வைத்து தரையை சமமாக ஆக்கினான் லக்ஷ்மணன். ரம்யாம் அப்படின்னு முடித்தார். ரம்யாம் ரொம்ப அழகா லக்ஷ்மணன் இப்படி ஒரு பர்ணசாலையை அமைத்தான் ராமனுக்காக. இது முடித்துட்டு என்ன பண்ணா? சகத்வா லக்ஷ்மண ஸ்ரீமான் நதீம் கோதாவரீம் ததா ஸ்நாத்வா பத்மானி சாதாய சபல புனராகதா. இதெல்லாம் கட்டி முடித்துட்டு சிரமம் தீர நேரா கோதாவரி நதிக்கு சென்று அங்கு குளித்து விட்டு அங்கு இருக்கக்கூடிய தாமரை பூக்களையும் சில பழங்களையும் எடுத்து கொண்டு வந்தான். தத புஷ்ப பலிம் கிருத்வா சாந்திம் யதாவிதி தர்ஷயாமாச ராமாய ததாசிரம பதம் கிருதம். உடனே அந்த இடத்துல புஷ்ப பலியை செய்து, புஷ்பத்தினாலே பூஜையை செய்து, சாந்தி ஹோமம், அதாவது எந்த ஒரு பூமியை தோண்டி நாம் ஒரு கட்டிடமோ எதுவோ கட்டினாலும் வாஸ்து சாந்தி என்று அந்த சாந்தி செய்ய வேண்டும். அந்த பூமியை நாம் தோண்டினதுக்கு ஒரு சாந்தி செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம். அப்படி இந்த பூமியை தோண்டி கட்டப்பட்டதான இந்த ஆசிரமத்திற்கும் புஷ்பபலி, சாந்தி முதலியார் சாஸ்திரங்களினாலே செய்யப்பட வேண்டிய கர்மங்களை எல்லாம் செய்து முடித்தான். முடித்து என்ன பண்ணான்னா நேரா ராமனை கூட்டி கொண்டு வந்து ராமனுக்கு ஆசிரமத்தை காட்டுகிறான். சதம் திருஷ்டுவா கிருதம் சௌமியம் ஆசிரமம் சக சீதையா ராகவ பர்ணசாலாயாம் ஹர்ஷம் ஆஹாரயத் பரம். சீதையோடு ராமன் இந்த ஆசிரமத்தை பார்க்கிறான். லக்ஷ்மணன் அமைத்த ஆசிரமம் பார்த்தா ராமனுக்கு ஒரே ஆச்சரியம். ஹர்ஷம் ஆகாரயத்து, ரொம்ப சந்தோஷத்தை வெளிவிட்டு காட்டினார் ராமர். எவ்வளவு சந்தோஷம்னா பரம், அவ்வளவு அதிகமான சந்தோஷத்தை காட்டினார் ராமர்.
சுசம்ஹிருஷ்டா பரிஷ்வஜ்ய பாஹுப்யாம் லக்ஷ்மணம் ததா அதிஸ்னிக்தம் ச காடம் ச வச்சனஞ்சேதம் அப்ரவீத். ரொம்ப மகிழ்ந்தவர் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அருகில் இருந்த லக்ஷ்மணனை தன்னுடைய கைகளாலே அணைத்து தழுவி கொண்டார். அப்படியே லக்ஷ்மணனை காடாலிங்கனம் பண்ணி கொண்டார். அண்ணா இறுக்கி அணைத்து கொண்டான் ராமன். அவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த அதிஸ்னிக்தமா அன்பை அப்படியே சொரியக்கூடிய வார்த்தைகள் ராமன் பேசுகிறான் லக்ஷ்மணன். எவ்வளவு மகிழ்ச்சி! ஒரு தம்பி இப்படி பண்ணுவானா? தன்னுடைய தமையனுக்காக இவ்வளவு பெரிய ஆசிரமம் அமைக்கிறானேன்னு அந்த சந்தோஷத்திலே ராமன் அன்பு கூர்ந்த வார்த்தைகளாலே நல்ல வார்த்தையை பேசுகிறான். பிரீதோஸ்மி தே மகத் கர்ம துவயா கிருதம் அரிந்தம பிரதேயோ என் நிமித்தம் தே பரிஷ்வங்கோ மயா கிருதா. நான் ரொம்ப மகிழ்ந்தேன் லக்ஷ்மணா, நீ இந்த காரியம் பண்ணுவதற்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ந்தேன். எனக்கு உன்னாலே ஏதாவது கொடுக்கணும், உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே, நான் ஏதாவது கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பரிஷ்வங்கம், இந்த ஆலிங்கனம் என்னாலே உனக்கு தரப்பட்டது என்று ராமன் கூறுகிறான். இந்த ஆலிங்கனம் ராமன் கையாலே, ராமனினுடைய திருமேனியின் ஸ்பர்ஷத்தை காட்டிலும் இந்த உலகத்துல வேற ஏதாவது பெரிய பொருள் தர முடியுமா ராமனால? ஆழ்வார் தன்னை தந்த கற்பகம்ங்கிறார். எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா, இருக்கிறதுலே எம்பெருமான் பெருசா ஒண்ணு ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா என்ன கொடுக்க முடியும்? தன்னையே வாரி கொடுத்துருவான். உபய விபூதியும் கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். எல்லாத்த காட்டிலும் உயர்ந்த பொருள் யாரு? எம்பெருமான், அவனே தானே. ஆயாலே எம்பெருமான் எப்ப பண்ணுவான்? ரொம்ப உயர்ந்த காரியங்கள் செய்தவர்களுக்கு எம்பெருமான் எப்பொழுதும் தன்னையே கொடுத்து விடுவான். அப்படி தன்னுடைய திருமேனியை லக்ஷ்மணனுக்கு கொடுத்து காடாலிங்கனம் செய்து கொண்டான் எம்பெருமான். இது பண்ணிட்டு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறான். இதுக்கு நம் பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். ஆரண்ய காண்டத்திலே 15ஆம் சர்க்கத்திலே 30வது ஸ்லோகம். பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண த்வயா புத்ரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதா மம அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை. என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் பார்க்கணும். என்ன நடந்தது? லக்ஷ்மணன் கிரியதாம், நீ இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். நீ என்ன சொல்றியோ அதுபடி நான் செய்யறேன் அப்படின்ட்டான். ராமன் என்ன சொல்றான்? நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு ஆசிரமம் பண்ணு, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுன்னா, லக்ஷ்மணன் என்ன பண்ணான்? நீ எனக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லணும், நான் பண்றேன்னு. ராமர் என்ன பண்ணிட்டார்? ஒரு இடம் காண்பித்து, இங்க ஒரு நல்ல ஆசிரமம் இருக்கணும், ரிஷிகள்லாம் இருக்கணும் என்று சொன்னாரே ஒழிய, நானும் சீதையுமாக தனியாக இருப்பதற்கு ஒரு அறை, உனக்கு ஒரு அறை கட்டிக்கோ, நானும் சீதையும் தனியா ஒரு இடத்துல இருக்கணும், அதற்கு ஒரு அறை, தனியாக ஒரு அறையை ஒதுக்கி கட்டு இப்படின்னு ராமர் வாயால சொல்லுவாரா? லக்ஷ்மணனை விட்டுட்டு தனியா ராமருக்கு ஒரு மகிழ்ச்சின்னு அவர் இருக்க மாட்டார். லக்ஷ்மணன் எவ்வளவு வற்புறுத்தி கேட்டு இருந்தாலும் பெருமாளானவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கவே மாட்டார். இப்ப லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னா, இதையும் சேர்த்து செய்தான். ரிஷிகளுக்கு முகம் கொடுப்பதற்கு, ரிஷிகள்லாம் வந்தா ரிஷிகளோடு சேர்ந்து இருப்பதற்கு ஒரு இடம், இவ்வளவுதான் கேட்டார் ராமர். நல்ல பெருசா இருக்கணும், யாகசாலையெல்லாம் இருக்கணும், இவ்வளவுதான் ராமர் கேட்டார். அப்ப ரிஷிகளுக்கு ஒரு இடம் இருக்கணும், அக்னிசாலை இருக்கணும், இவ்வளவுதான் பெருமாள் சொன்னார். பிராட்டியும் பெருமாளுமாக ஏகாந்தமாக இருக்கும்படிக்கு லக்ஷ்மணன்ட்ட போய் அந்த வார்த்தையை சொல்லுவாரா? நானும் சீதையும் ஏகாந்தமா ஒரு இடம் இருக்கணும், அப்படி ஒரு இடம் பண்ணுன்னு பெருமாள் மனதறிந்து அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா இது எல்லாமே கருத்தறிந்து செய்தான் லக்ஷ்மணன். அதனால கொண்டாடுகிறார். எம்பெருமானும் பெருமாளும் பிராட்டியும் தனியாக வசிப்பதற்காக ஒரு அறையையும் செய்து வைத்தானாம் லக்ஷ்மணன். அந்த பர்ணசாலையிலே சீதையும் ராமனுமாக இருக்க வேண்டும்னு செய்து கொண்டானா ஒரு தனியாக அறை. அத்தை நினைத்து ராமர் மகிழ்ச்சி அடைகிறார். பாவஜ்ஞேன, பாவம் அப்படின்னா ஹிருதயத்திலே ஓடுகிற அந்தர்பாவம், மனதிலே இருக்கக்கூடிய நினைவு. இத்தை பாவஜ்ஞா அப்படின்னா நினைவு அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப எம்பெருமான் நினைவை அறிந்து பின்தொடர்ந்து அவனுக்கு ஏத்தாற்போலே ஒரு இடத்தை செய்தான் லக்ஷ்மணன். ஏன் இப்படி செய்தான்னு அழகா சொல்கிறார். எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா, தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி அப்படின்னு ஆழ்வாருக்கு கூறுகிறார்.
எம்பெருமான் திருக்கண்கள் எப்படி இருக்கும்னா தூதுசை கண்களாக இருக்கும். எம்பெருமான் பேசுறது பாதியும் கண்ணாலே பேசி விடுவான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்களாலே பேசினால் இவன் அதை எப்படி கேட்பான் தெரியுமா? லக்ஷ்மணன் அப்படின்னா கட்செவியாலே கேட்பான். லக்ஷ்மணன் யாரு? ஆதிசேஷனினுடைய அவதாரம். இந்த பாம்புகளுக்குன்னு ஒரு பண்பு உண்டு. பாம்புகளுக்கு தமிழ்ல கட்செவி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதாவது பாம்புகளுக்கு காதுன்னு தனியா கிடையாது. கண் இருக்கிறதே, கண்ணே தான் அதுக்கு காது, காதே தான் கண்ணு. இப்ப கண்ணிலேயே காதும் அடங்கி இருக்கிறது பாம்புகளுக்கு. அந்த பாம்புகளுக்கு தலைவன் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனின் அவதாரம் தானே லக்ஷ்மணன். இப்ப ராமன் கண்ணாலே பேசினால் அந்த பேச்சை இவன் கண்ணாலே கேட்க முடியும். ஏன்னா இவன் கண்ணிலேயே காது இருக்கிறதே, ஆதிசேஷன் ஆயித்து. இப்படி ராமனினுடைய மனதிலே இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அறிந்து செய்யக்கூடியவன் ஒருத்தன் இருக்கிறான்னா அது லக்ஷ்மணனை தவிர வேறு யாருமே கிடையாது. இந்நினைவை அறிந்து லக்ஷ்மணன் செய்தான்னு இதுக்கு தாத்பரியமா இந்த பாவஜ்ஞேன என்கிற ஒரு வார்த்தைக்கு. எம்பெருமான் மனதுல எப்படி நினைத்தானோ பர்ணசாலை இருக்கணும்னு, அது மாதிரி அப்படியே லக்ஷ்மணன் செய்து முடித்தான். கிருத்தஜ்ஞேன அப்படின்னு கொண்டாடுகிறார் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன்னா கிருத்தஜ்ஞன். கிருத்தஜ்ஞன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செய்ததை அறிந்தவன். எனது செய்ததை அறிந்தவன். யார் செய்ததை அறிந்திருக்கிறான்னா சக்கரவர்த்தி தசரத மகாராஜா ரொம்ப நெடுங்காலம் மலடாக இருந்தார். குழந்தை இல்லாமல் இருந்தார். அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப நெடுங்காலம் கழித்து அவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தார்கள். இப்ப இந்த சக்கரவர்த்தி சிறு வயதிலே ராமனுக்காக என்னென்னலாம் செய்திருப்பார். இப்ப 60,000 ஆண்டு இருந்த சக்கரவர்த்தி அவ்வளவு நாள் மலடனாக இருந்து அதுக்கப்புறம் இந்த ராமன் பிறந்திருக்கிறானே, அப்படி ராமனுக்கு என்ன மனதிலே இஷ்டமா இருக்கும் அப்படின்னு பார்த்து 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 ராமனின் நினைவை அறிந்து அறிந்து என்ன பண்ணாராம் சக்கரவர்த்தி, இவருக்கு என்ன குறை வருகிறது, இதனால ஏதாவது குறை வந்துருமா, மெத்தைகளிலே ஏதாவது குறை வருமா, கட்டில்களிலே ஏதாவது குறை வருமா, இல்ல அந்த அந்தப்புறத்திலே இருக்கக்கூடிய தூண்கள் அதெல்லாம் பார்த்தா ஏதாவது ராமன் போகும்பொழுது உடம்பிலே சராய்த்து விடும்படிக்கு ஏதாவது கூர்மையாக இருக்கிறதா, விளக்குகள்ல இருந்து வரக்கூடிய புகையெல்லாம் ராமனுக்கு ஆகுமா ஆகாதா, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தரையிலே ராமன் நடக்கும் பொழுது எதுவும் உறுத்தாமல் இருக்குமா, கல்கள்லாம் பெரிய நல்ல கெட்டி கெட்டி கல்லா போட்டா தரையிலே ராமன் நடக்கும் பொழுது கால் உறுத்துமோ, அதுக்கு என்ன பண்ணணும், அதற்கு மேல அந்த அந்தப்புறமானது குளுமையாக இருப்பதற்கு எந்த இடத்திலே கட்டினால் வெயில் படாமல் இருக்கும், அந்த அந்தப்புறத்துக்குள்ள வெயிலே வரக்கூடாது. சீதை 12 வருடம் கல்யாணம் ஆகி அந்த அந்தப்புறத்துல வெயிலையே பார்த்ததில்ல. சூரியன் எப்படி இருக்கும்னே மறந்து போயிட்டா சீதை. அப்படி இருந்தாள் சீதை ராமனோடு. அப்படி ஒரு அந்தப்புறம். அந்த அந்தப்புறத்துக்கு காவலாளிகள்லாம் எப்படி இருக்கணும், அந்த காவலாளிகளினாலே ராமனுக்கு என்னென்ன தீங்கு வரும், அப்படி வருவதை எப்படி தடுப்பது, அதனால அந்த காவலாளிகளை ரொம்ப வயது முதிர்ந்தவர்களாக மற்றும் இந்த குரலர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக போடுவது, இன்னும் பார்த்து பார்த்து ராமன் அந்த அந்தப்புறத்துல இதை காட்டிலும் இந்த உலகத்துல சுகத்தை அனுபவிக்க முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கும்னா அது அப்படி இருந்தது. இப்ப இதெல்லாம் ஏன் செஞ்சார் தசரதன் அப்படின்னா, ராமன் நினைவை அனுசரித்து அவனுக்கு என்ன வருகிறதோன்னு நினைத்து கொண்டு செய்தார். தசரதர் எப்படி செய்தாரோ அதை அறிந்தவனாம் இந்த லக்ஷ்மணன். இப்ப தசரத மகாராஜா ராமனுக்காக எப்படி நினைவறிந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தாரோ அப்படி இந்த லக்ஷ்மணனும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்தான். இதனால ஏதாவது குறை வருமாய், அங்க அரண்மனை, ஆனா இங்க பர்ணசாலை தான். உண்மையில இது பர்ணசாலை தான், இதுல குறைகள் இருக்கலாம். ஆனால் லக்ஷ்மணன் செய்யும் பொழுது ஒரு மரத்தை அறுக்கிறான் என்றால் அந்த மரத்தை அறுக்கரிச்சே எங்கேயாவது அந்த கூர்மையா சின்ன சின்ன மரத்துகள்கள் கைக்குள்ளெல்லாம் மாட்டிக்குமே, அந்த மாதிரி ஏதாவது மரத்துகள்கள் ராமன் மேல இடிச்சிடுமோ, தரையெல்லாம் சமமாக்கணுமே, தரை ஒரு மாதிரி கோணலா இருந்தா ராமன் படுத்து கொள்ளும் பொழுது அவனுக்கு உடம்பு நோகக்கூடாதுன்னு தரைய சமமாக்குறது என்ன, மேல வெயில் நேரா உள்ள அடிக்காமல் இருக்க பர்ணசாலைக்குள்ளே குளுமையாக இருக்க என்னென்ன இலைகள் எல்லாம் போட்டா சரியா இருக்கும்,
எவ்வளவு பெருசா இருக்கணும். ராமனுக்குன்னு தனியாக, ராமனும் சீதையும் அனுபவிப்பதற்குன்னு தனியா ஒரு அறை இருக்கணும். இந்த மாதிரி தசரதன் எவ்வளவு பாரித்து பாரித்து 60,000 ஆண்டு பிள்ளை இல்லாமல் பெற்ற தசரதன் எவ்வளவு மனதிலே ஒரு பாரிப்பு, அவனுக்கு ராமனுக்காக பண்ணிக்கிறோங்கிற அன்பு பாரிப்பு எவ்வளவு இருந்ததோ, அந்த பாரிப்பை அறிந்து அதே பாரிப்போடு அதே ஆசையோடு லக்ஷ்மணன் இப்படி இவ்விடத்திலே இளைய பெருமாளுக்காக பர்ணசாலை அமைத்தார். அப்படி கிருதஜ்ஞேன, இப்ப தசரதன் செய்தது போலவே உன்னோடது இருக்கு அப்படின்னு ராமர் கொண்டாடுகிறார். மூன்றாவதாக தர்மஜ்ஞேன, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னா, சரி பர்ணசாலை கட்டுறோம், இங்கதானே நாம் இருக்க போறோம், இந்த பர்ணசாலையிலே தான் நாம் இருக்க போறோம். பெருமாளுக்குன்னு பண்ணியாச்சு, அதெல்லாம் சரி. பெருமாளுக்குன்னு பரிவோட பார்த்து பார்த்து அவருக்குன்னு தனியா ஒரு ஏகாந்தமான ஸ்தலம், தசரத மகாராஜாவினுடைய அன்போடு சேர்ந்து எம்பெருமானுக்குன்னு ஒரு பர்ணசாலை அமைத்தாகி விட்டது. இந்த பர்ணசாலை அமைத்த பிறகு இவன் எப்படி இருந்தான் லக்ஷ்மணன் அங்க? அவனும் ராஜபுத்திரன் தானே, அவனும் ஏதோ வேலைக்காரன் கிடையாது. லக்ஷ்மணனும் ராஜபுத்திரன், நேரா ராமனுக்கே தம்பியாக இருக்கிறான். அப்ப அவன் என்ன நினைத்து கொண்டு இருக்க வேண்டும்னா, எனக்கு ஒரு இடம் கட்டிக்கணுமே, நான் வாழ்றதுக்கு, நான் சுகமா இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கட்டி கொள்ள வேண்டும், எனக்குன்னு தனியா ஒரு அறை கட்ட வேண்டும் அப்படின்லாம் ஏதாவது நினைத்தானா? நினைக்கவே இல்லை. இது மட்டும் இல்லை, ஒரு தம்பி, இந்த உலகத்துல பாருங்களேன், பொதுவா அண்ணன் தம்பி என்பதே ஒரு, அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருத்தல்ங்கிறதே ஒண்ணு நடக்காத விஷயங்கிற மாதிரிதான் இருக்கும் உலகத்துல. ஒத்துமையா இருந்தால் கூட அவர்களுக்குள்ளே மனதிலே சின்ன சின்ன சலனங்கள் இருக்கும். அப்படி ராமலட்சுமணர்கள் போல இருக்க மாட்டார்கள். ஏதோ பெரியவர்கள் சொல்லியிருக்கா, நம்ம ஒத்துமையா இருக்கணுமே, பிரிந்து போயிடக்கூடாதேங்கிற ஒரு எண்ணத்தினால எவ்வளவு மனக்கசப்பு இருந்தாலும் சகிச்சுன்னு இருப்பான். அப்ப ஒரு தம்பியானவன், தம்பின்னா யாரு? லக்ஷ்மணன். இந்த இடத்துல பொதுவா ஒரு தம்பி ஒரு அண்ணனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பர்ணசாலையை எல்லாம் அமைத்தான் என்றால் அது என்னாகும் உலகத்துலன்னா, புகழ் சேர்க்கும். புகழ் சேர்க்கும். எப்பயுமே செய்ய வேண்டியதை செய்தா அது புகழ் ஆகாது, அதோட அதிகமா செய்தாதான் புகழ். இப்போ ஒரு அம்மா இருக்கா, ஒரு அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்தான்னு யாராவது உலகத்துல புகழ போறாளான்னு, பா குழந்தைக்கு பால் எல்லாம் கொடுக்கறா அப்படின்னு யாராவது உலகத்துல புகழ்வாளான்னு? அது அவளுடைய கடமை. கடமையை செய்யும் போது உலகம் புகழாது. இப்ப புகழ் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, கடமையை தாண்டி கடமை இல்லாத விஷயத்தையும் நாம் செய்யும் பொழுது. இப்ப நம்ம குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்து நாம் படிக்க வைக்கிறோம், எல்லாம் பண்றோம், எல்லாரும் நம்மள புகழ போவதில்லை. அதே இன்னும் 2 குழந்தைகளை சேர்த்து நாம் ஸ்கூலுக்கு அனுப்பி காசு கட்டி படிக்க வச்சோம்னா உலகத்துல எல்லாரும், பா எவ்வளவு தார்மீகனிவா, இன்னும் 2 குழந்தைகளை சேர்த்து ஸ்கூலுக்கு அனுப்புறானேன்னு புகழ்வா. அப்ப எப்பயுமே செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் கடமைக்கும் அதிகமாகும் போது இந்த புகழானது நமக்கு சேரும். அது போல இந்த இடத்துல லக்ஷ்மணன் ராமனுக்கு தம்பி தானே, அடிமை கிடையாதே. லக்ஷ்மணன் தம்பி, தம்பி அண்ணாக்கு எவ்வளவு அழகா பண்றான்னு எல்லாரும் புகழ்றதுக்காக லக்ஷ்மணன் செய்தானா அப்படின்னா இல்ல. லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன்னா, தர்மஜ்ஞேன, தர்மம் அறிந்தவன். என்ன தர்மம்னா, சாமி மியூட்ல இருக்கீங்க. அடி தர்மஜ்ஞேன, இப்ப ராமனுக்காக செய்ய வேண்டியது எல்லாமே தர்மம் என்று அறிந்து செய்கிறான். ஒரு புகழுக்காக இல்லாமல் தர்மத்திற்காக ராமன் செய்கிறான், லக்ஷ்மணன் செய்கிறான். இப்படி தர்மம் அறிந்து செய்யும் பொழுது அவனுக்காக இருக்க வேண்டும், எம்பெருமானுக்காக இருப்பதுதான் நம் தர்மம், அவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டுதான் என்னுடைய தர்மம்னு எப்பொழுது அறிந்து கொண்டானோ, அப்ப தனக்குன்னு ஒரு வாசஸ்தானம், தான் வாழ்வதற்கு, தான் மகிழ்ச்சியாக இருப்பதற்குன்னு ஒரு
இடம் அப்படின்லாம் எதுவுமே செய்து கொள்ளவில்லை. இது நமக்கு கடமைன்னு நினைத்து கொண்டு செய்தான். ஒரு புகழ் ஆசையுடையவனாகவோ இல்ல நமக்கு செய்ய வேண்டும்ங்கிறதுனாலயோ இல்லாம இது என் கடமை, இப்படி எம்பெருமானுக்காக பரிந்து பரிந்து செய்தல் என்னுடைய கடமைன்னு நினைத்து கொண்டு செய்தான் லக்ஷ்மணன். அப்ப பாருங்கோ, பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண. இப்ப லக்ஷ்மணன் எப்படி இருக்கான்னா பாவஜனாக நினைவறிந்து எம்பெருமான் மனசை அறிந்து செய்தான். கிருதஜ்ஞேன இப்படி எம்பெருமான் மனசை அறிந்து செய்த சக்கரவர்த்தி தசரதனின் மனசையும் அறிந்து அது போலே செய்தான். இப்படி செய்யும் பொழுதும் தனக்காக என்று இல்லாமல் எம்பெருமானுக்காக என்று செய்தான். இதுதான் கைங்கரியத்தினுடைய உண்மையான சொரூபம். இப்படி எம்பெருமானுக்காக எம்பெருமானின் மகிழ்ச்சிக்காக நமக்கொன்றும் இல்லாமல் இப்படி செய்ததினாலே ராமன் கூறுகிறான், லக்ஷ்மணனே துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்தஃ பிதா மம. துவயா புத்திரேன உன்னை புத்திரனாக கொண்டான் தசரதன். பும் அப்படின்னா நரக்கம் அப்படின்னு ஒரு நரக்கம். பும் அப்படிங்கிறது ஒரு நரக்கம். இப்ப நம்முடைய பூர்வர்களுக்கெல்லாம் நாம் சம்ஸ்காரங்களை செய்து பித்ரு கடன்களை எல்லாம் செய்கிறோம். அது செய்யாமல் இருந்தால் நமக்கு ஒரு நரக்கம் வரும். அந்த நரக்கத்திலிருந்து நம்மை யார் காப்பார்கள்னா நம்முடைய புத்திரன். நம்முடைய பிள்ளை என்ன பண்ணுவான், திருப்பி நம்முடைய பித்ருக்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு அவன் கர்மங்களை செய்து இருப்பான். ஆகையாலே இந்த பும் என்கிற நரகத்திலிருந்து திராயத்தே காக்கிறான் என்பதினாலே பிள்ளைக்கு புத்திரன்னு சம்ஸ்கிருதத்துல பேர். பும் என்கிற நரகத்திலிருந்து காக்கக்கூடியவன் புத்திரன். இப்ப தன்னுடைய தந்தையை நரகத்திற்கு போகாமல் காக்கக்கூடியவன் தான் புத்திரன். இப்ப லக்ஷ்மணனே உண்மையில தசரதனுக்கு புத்திரன் யாருன்னா நீந்தான் அப்படின்ட்டார். தசரதனுக்கு 4 பேர் புத்திரன் இல்ல. புத்திரன்கிற வார்த்தை தசரதனுக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்கு பொருந்தும்னா லக்ஷ்மணனே உனக்குத்தான் பொருந்தும். ஏன் ஆச்சாரியர்கள் அழகாக கூறுகிறார்கள், தசரதனுக்கு நரகம்னா என்ன, ராமன் கஷ்டப்படுறத காட்டிலும் ஒரு பெரிய நரக்கம் தசரதனுக்கு உண்டா? கிடையவே கிடையாது. ராமன் இப்படி காட்டிலே கஷ்டப்பட்டு வாழ்கிறான்ங்கிறத தவிர இதை விட அந்த நரகம் தசரதனுக்கு ரொம்ப பெரிய துன்பத்தை ஏற்படுத்தாது. இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். நமக்கே தெரியும், தசரதன் ராமனினுடைய பிரிவினாலே உயிரையே விட்டவன். அப்படி ராமன் இப்படி கஷ்டப்படுகிறானேன்னு நினைத்து நினைத்து உயிரை விட்டவன். அப்ப தசரதனுக்கு நரகம்னா என்ன, ராமன் துன்பப்படுதல். இப்ப ராமன் துன்பப்படுதலில் இருந்து இப்ப யார் காத்திருக்கிறார்கள் ராமனைன்னு, லக்ஷ்மணன் தான் காத்திருக்கிறான். லக்ஷ்மணன் தான் பர்ணசாலையை அமைத்து ராமன் இந்த காட்டிலே கஷ்டப்பட்டு வசிக்காமல் ஒரு அரண்மனையிலே அந்தப்புரத்திலே வசிப்பது போலே செய்து வைத்திருக்கிறான் லக்ஷ்மணன். அப்ப தசரதனுக்கு செய்ய வேண்டிய உண்மையான துக்க நிவிருத்தி, நரகத்துக்கு போகாமல் தடுத்தல்னு என்ன, இப்பதான் தசரதன் மகிழ்வான். இவ்வளவு அழகான பர்ணசாலையை பார்த்தால் தசரதன் தானும் சொர்க்கலோகத்திலிருந்து மகிழ்வான் அப்படின்னு சொல்கிறார் ராமர். யாரு? தர்மாத்மா அவர். இப்ப தசரதனை கொண்டாடுகிறான் ராமன். உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுனால தசரதன் என்ன ஆனா தர்மாத்மா. ஒரு மனுஷா இருந்தான், அவன் இந்த பாலைவனத்துல இருக்கிறான். அவன் என்ன பண்ணான், இந்த பாலைவனத்திலே போயிட்டு வரவர்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க வேண்டும், ஜலம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நியமம் வைத்திருந்தான். யார் ஜலம் கேட்டாலும் கொடுத்துட்டே இருந்தான். அப்புறம் ஒரு நாள் அவனுக்கு தோணித்து, நாம் இருக்கிற வரைக்கும் நாம் ஜலம் கொடுக்கலாம், நாம் சென்று விட்டால் யார் ஜலம் கொடுப்பா, நாம் மரணித்த பிறகு இங்கு வருபவர்களுக்கெல்லாம் ஜலம் எப்படி கொடுக்க முடியும் என்று யோசித்து அந்த இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்தான். தண்ணீர் பந்தல் அமைத்து எப்பொழுதும் அந்த இடத்துல ஜலம் கிடைக்கும்படி ஒரு நியமத்தை செய்தான். இவன் எவ்வளவு நல்ல காரியத்தை பண்ணானோ அப்படியும் தசரதன் என்ன பண்ணான், தசரதன் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லதை செஞ்சான், தசரதன் போன பிறகும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை கொடுத்தான் தசரதன் எனக்கு, தசரதனாகவே நீ வந்திருக்கிறாய் அப்படின்ட்டான். ராமன் என்ன சொல்கிறான், தசரதனாகவே நீ வந்திருக்கிறாய், ஆகையாலே ந சம்ருதா பிதா மம. இப்ப இந்த சக்கரவர்த்தி இருக்கிறானே,
அவன் உன்னை வைத்து நமக்கு போயிருக்கிறான், லக்ஷ்மணனை எனக்கு கொடுத்து விட்டான். ஆகையாலே என்னுடைய தகப்பனார் மறிக்கவில்லை அப்படின்ட்டு ராமர் ஒரே வார்த்தை. லக்ஷ்மணா, உன்னுடைய தகப்பனார் வேணா மறித்திருக்கலாம், உன்னுடைய தகப்பனாரான தசரதர் மறித்திருக்கலாம், என்னுடைய தகப்பனார் இன்னும் மரணிக்கவில்லை அப்படின்னு ராமன் ஒரு உயர்ந்த வார்த்தையை கூறுகிறான். என்னுடைய தகப்பனார் என்ன பண்ணுவாரோ அதை நீ பண்ணினாய். என்னுடைய அப்பா, என்னுடைய தந்தை தசரதன் போலே நீ இருப்பதினாலே, அந்த தசரதன் ஸ்தானத்திலே நீ இருப்பதினாலே என்னுடைய தகப்பனார் இன்னும் மரணிக்கவில்லைன்னு நான் சொல்லுவேன். அப்ப உன்னாலே, எப்படிப்பட்ட உன்னாலே, பாவத்தை அறிந்து செய்ததை அறிந்து தர்மத்தை அறிந்து ஒழுகக்கூடிய நல்ல புத்திரனான உன்னாலே தகப்பனார் இன்னும் உயிருடன் இருக்கிறார் உன்னுடைய உருவத்திலே. அவர் தர்மாத்மா, அவருக்கு தெரியும் நாம் சென்ற பிறகும் இந்த தர்மங்கள், ராமனுக்கு செய்ய வேண்டிய தர்மங்கள்லாம் குறைவர நடக்க வேண்டும் என்பதற்காகவே தான் சென்ற பிறகும் வருபவர்களுக்கு நீருக்காக தண்ணீர் பந்தல் வைத்து போகிறவர்களைப் போலே பிதா உன்னை எனக்காக வைத்திருக்கிறார் என்று இந்த ஒரு அழகான ஸ்லோகத்தை ராமன் சொல்லுகிறான் லக்ஷ்மணனிடத்திலே. பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண त्वया புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்தः பிதா மம ஏவம் லக்ஷ்மணம் உக்த்வா து ராഘவோ லக்ஷ்மிவர்தனம் அஸ்மின் தேசே பகுபலே ஞவசத் சுகம் வசி. இப்படி லக்ஷ்மணனை பார்த்து ரொம்ப உச்சிதமான வார்த்தையெல்லாம் கூறி ரொம்ப மகிழ்ந்து அவனை கட்டி கொண்டு அணைத்து, உன்னால் என் தகப்பனாரான தசரதனை உன் உருவத்திலே பார்த்தேன் என்று கூறி அந்த பர்ணசாலையிலே நெடுங்காலம் வாழ்ந்தார், சுகமாக வாழ்ந்தார். கஞ்சித் காலம் சதர்மாத்மா சீதையா லக்ஷ்மணேன ச அன்வாஸ்யமானோன்யவசத் ஸ்வர்கலோகே யதாமரஹாம். இப்ப தர்மாத்மாவான அந்த ராமர் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் சீதையாலும் லக்ஷ்மணனாலும் நல்ல பணிவிடைகளை செய்யப்படுபவராய் இருந்து கொண்டு, எப்படி இந்திரன் சொர்க்கலோகத்திலே வசிக்கிறானோ அப்படி இந்த பர்ணசாலையிலே சுகமாக வசித்தார். இதோடு 15வது சர்க்கம் முடிகிறது. மேல 16வது சர்க்கம். வசதஸ்தஸ்ய து சுகம் ராகவஸ்ய மகாத்மனஹ ஷரத்வ்யபாயே ஹேமந்த ரிதுரிஷ்ட பிரவர்த்ததே. இப்படி வசித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஷரத் ரித்து கழிந்து ஹேமந்த ரித்துவானது புகுந்தது. இப்ப ரித்துன்னா சீசன்ஸ்னு சொல்லலாம். அதாவது 12 மாதங்களை 6 ரித்துக்களாக பிரிப்பார்கள். 2 மாதங்கள் ஒரு ரித்து. ஷரத் ரித்து, ஹேமந்த ரித்து, சிசிர ரித்து, கிரீஷ்ம ரித்து, வசந்த ரித்து என்று இவ்வாறாக பிரிப்பதுண்டு. அதிலே இந்த ஷரத் ரித்து சென்று ஹேமந்த ரித்துவானது வந்தது. இந்த ஹேமந்தம் என்கிற காலத்திலே அந்த காடானது எப்படி இருந்தது என்பதனை வர்ணிக்கப் போகிறார். ச கதாச்சித் பிரபாதாயாம் ஷர்வர்யாம் ரகுநந்தனஹ பிரயயௌ அபிஷேகார்த்தம் ரம்யாம் கோதாவரீம் நதீம். இப்ப ஒரு சமயத்துல இந்த ஹேமந்த ரித்துவிலே ராமன் விடியற்காலை பொழுதிலே கோதாவரியிலே குளிப்பதற்காக, நீராடுவதற்காக சென்றான். பிரஹ்வ கலசஹஸ்தஸ்தம் சீதையா சக வீரியவான் பிருஷ்டதோனு விரஜன் பிராதா சௌமித்ரிரிதம் அப்ரவீத். இப்ப சீதையோடு செல்லக்கூடிய ராமனை பின்தொடர்ந்து கலசம், ஒரு குடம், சொம்பு, அதை கையிலே வைத்திருக்கிறான் லக்ஷ்மணன் ராமனுடைய அனுஷ்டானத்திற்காக. அப்படி வைத்து கொண்டு ராமனை பின்தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய அவன் இந்த வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அயம் ச காலஹா சம்பிராப்தஹ பிரியோ யஸ்தே பிரியம் வத அலங்கிருதைவா பாதி ஏன சம்பத்சர சுபஹா. ராமரே, இந்த காலம் இருக்கிறதே ஹேமந்த ரித்து, இது தேவரீருக்கு ரொம்ப இஷ்டமாச்சே. இந்த ஹேமந்த ரித்து தேவரீருக்கு ரொம்ப பிடித்த காலம். இது அழகாக இருக்கிறது.
இந்த ஒரு வருஷத்திலேயே எது அழகு, ஒரு வருடத்தையே எது அழகாக்குகிறதுன்னா இந்த ஹேமந்த ரித்து தான் அலங்கரிக்கிறது. இதோ அது வந்துடுத்து. இது எப்படி இருக்கு? நீஹார பருஷோ லோகா பிருத்திவி சஸ்யசாலினி ஜலான் அனுபோக்யானி சுபகோ அவ்யவாகனஹா. இப்ப உலகம் எப்படி இருக்கிறது இந்த ரித்துவிலே, இந்த காலத்திலேன்னா இது ஒரு பனிகாலம், நல்ல பனிகாலம். பனியால் கஷ்டப்படுகிறது உலகம். ஆனால் இந்த பூமி இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா நிறைய தானியங்களை எல்லாம் விளைக்கிறது. ஜலம் எப்படி இருக்குன்னா தொடவே முடியாது. ஜலத்துல போய் குளிர்காலத்துல குளிக்க முடியுமோ? முடியாது. அப்ப நதிகள்லாம் போனா அப்படியே குளிரும். அப்ப இந்த காலத்துல உலகம் பனியில் மூடுகிறது, ஜலங்கள் எல்லாம் நெருங்க முடியாமல் ஆகிறது, பூமியிலே தானியங்கள் நிறைய விளைகிறது. இந்த காலத்துல சுகமா எது இருக்குன்னா நெருப்பு. நெருப்பு சுகமாக இருக்கிறது இந்த காலத்திலே. இப்ப நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்தா அந்த குளிருக்கு இதமாக இருக்கிறது. நவாக்ரயாண்ய பூஜாபிஹி அபியர்ச்ச பித்ருதேவதாக கிருதாக்ரயண்யகாः காலே சந்தோ விகத கல்மஷாக. இப்ப நல்ல சத்துக்கள்லாம் என்ன பண்றா? பித்ரு தேவதை பூஜிக்கிறார்கள், ஏற்ற காலத்தில் பூஜித்து பாபம் ஒழிந்து இருக்கிறார்கள். ராஜ்ய காமா ஜனபதாக சம்பன்னதர கோரசாக விசரந்தி மஹிபால யாத்ராஸ்தா விஜிகீஷவஹா. இப்ப ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கா? சமிருத்தியா தயிர், பால், நெய் இதெல்லாம் சமிருத்தியாக இருக்கிறது. மனோரதம் எல்லாம் பெற்று திரிகிறார்கள். அரசர்கள்லாம் எப்படி இருக்கான்னா இந்த காலத்துல யாத்திரையை விரும்புகிறார்கள். ஏன்னா பனிகாலமா இருக்குல்ல, வெயில்ல யாத்திரை பண்ண முடியாது, பின்ன போக முடியாது. அந்த காலத்துல இந்த மாதிரி ஏசி பஸ் எல்லாம் இல்லையே. அதனால யாத்திரை எல்லாம் இந்த காலத்திலே விரும்புகிறார்கள் அரசர்கள். தேவமானே திருடம் சூரியே திசமந்தக சேவிதம் விஹீன திலகேவ ஸ்திரீ நோத்தராதிக் பிரகாசத்தே. இப்ப இது தட்சிணாயன காலத்திலே இருப்பதினால என்ன ஆயிடுத்துன்னா சூரிய பகவான் தெற்கு திசையை நோக்கி இருக்கிறான். இப்ப தெற்கு திசை யாரோட திசைனா யமனினுடைய திசை. இப்ப யமனினுடைய திசையிலே சூரிய பகவான் இருக்கும் பொழுது வடதிசை. இப்ப தென் திசையிலே சூரிய பகவான் இருக்கும் பொழுது வடதிசை எப்படி இருக்கிறதுன்னா ஒரு திலகம் இல்லாத பெண். இப்ப நெத்தியிலே திலகம் அழியாத ஒரு அமங்கலமான பெண்ணை போலே இந்த வடதிசையானது ஆனது. பிரகிருத்யா ஹிம கோஷாட்யோ தூர சூரியஸ்ச சாம்பிரதம் யதார்த்த நாமா சுவ்யக்தம் ஹிமவான் ஹிமவான் கிரிஹி. இந்த ஹிமாலயம் இருக்கிறதே இந்த காலத்துல, அது பேரே ஹிமவான், ஹிமத்தை உடையது. ஆனா வெயில் காலத்துல ஹிமம்லாம் உருகி வந்துடும். ஆனா இந்த காலத்துல என்ன ஆயிடும்னா பனிகளாலே மூடி இருக்கும். அதனாலே தூரத்துல சூரியன் இருக்கும், சூரியன் தள்ளி இருக்கிறதுனால பனிகளாலே இந்த ஹிமவான் மூடப்பட்டு அதனுடைய பெயர் உண்மையாக காணப்படும். அதுக்கு பேர் ஹிமவான். ஹிமம்னா பனி, ஹிமவான் அப்படின்னா பனியை உடையவன் அர்த்தம். இப்ப பனியை உடையவன்கிற பேரு இந்த காலத்துலதான் சரியாக பொருத்தமாக இருக்கும். அத்தியந்த சுக சஞ்சாரா மத்தியான்யே ஸ்பர்ஷத சுகாஹ திவசா சுபகாதித்யாஹ சாயா சலில துர்பகாஹ. இப்ப மத்தியானத்துல நடு பகல்ல சஞ்சாரம் பண்றதுக்கு சுகமா இருக்கும் நமக்கு. இப்ப காலம்பரை ராத்திரி சாயந்தரம்லாம் ரொம்ப குளிரும், வெளியே போக முடியாது. இப்ப வெளில போலான்னா எப்ப போலான்னா மத்தியானத்துல போலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலம், இந்த காலத்திலே யாரும் நிழலை தேடி ஓட மாட்டார்கள், ஜலத்தை தேடி ஓட மாட்டார்கள். மிருது சூர்யா சுனிஹாரா பட்டுஷீதாக சமாருதாக சூன்யாரண்யா ஹிமத்வஸ்தாக திவசா பாந்தி சாம்பிரதம். இப்ப இப்பொழுது பகல்கள்லாம் எப்படி இருக்கு? உக்ரமான சூரியன் இல்ல. பகலிலே உக்ரமான சூரியன் இல்லை, ரொம்ப தனிந்த மிருதுவான சூரியன் இருக்கிறான். பனிகாலமாக இருப்பதினாலே பனி நிறைய இருக்கு, ரொம்ப குளிராக இருக்கிறது, காற்று வீசுகிறது, மூடு பனியால் மூடப்பட்டு மனித சஞ்சாரமற்ற காடுகள் எப்படி இருக்குமோ
அந்த மாதிரி மனித சஞ்சாரமே இல்லாமல் ஆகிறது. நிவிருத்த காஷ சயனாக புஷ்யநீதா ஹிமாருணாக சீதா விருத்ததராயாமாம் ஸ்திரியாமாயாந்தி சாம்பிரதம். அப்ப இந்த காலத்துல இரவுகள்ல ராத்திரியில போய் நம்ம வெட்ட வெளியில படுக்க முடியாது. அப்ப வெட்ட வெளியிலேயே நாம் படுக்க முடியாத காலம் இது. ஹிமாருணாகா புஷ்ய நீதாகா சீதாகா. இரவு பொழுதுகள்லாம் ரொம்ப நீண்ட பொழுதா இருக்கு. இரவு அதிகம். இந்த குளிர்காலத்துல இரவு பொழுது ரொம்ப அதிகம். இப்போ புஷ்ய சந்திரன் போல, இப்போ புஷ்ய காலத்துல இருக்கிற சந்திரன் போல இது இருக்கிறது. பனியால் ஒளி மழுங்கிய புஷ்ய சந்திரன் போல ரொம்ப குளிர்ந்த பொழுதை உடையவைகளாக இருக்கிறது ராத்திரிகள். ரவி சங்கிராந்த சௌபாகியாக துஷாராவிருத மண்டலாக நிஸ்வாசாந்த இவாதர்ஷா சந்திரமான பிரகாசத்தே. சந்திரன் என்ன ஆயிடுத்து? சந்திரன் அவ்வளவு ராத்திரியில ரொம்ப பிரகாசிக்கல. ஏன்னா மேல வானத்துல பனி மூடி இருக்கிறது, சந்திரனே தெரிய மாட்டேங்கிறான். இப்ப சந்திரன் தெரியறான், ஆனா எப்படி தெரியறான்னா, இந்த கண்ணாடி பக்கத்துல போய் குளிர்காலத்திலே நாம் மூச்சு காத்து விட்டால் கண்ணாடியிலே ஒரு அழுக்கு போல ஒரு டல் லேயர் ஆனது தெரியும். அப்படி நல்ல குளிர்ந்த கண்ணாடியிலே ஒரு மூச்சு காத்தெல்லாம் பட்டு குளிர்காலத்துல பார்த்தோம்னா அது அப்படியே ஒண்ணுமே சரியா தெரியாது, ஒரு மாதிரி அழுக்காக தெரியும். அப்படி தெரியக்கூடிய கண்ணாடியிலே நாம் பார்த்தால் எப்படி இருக்கும், அப்படி சந்திரனானவன் மழுங்கிய ஒளியை உடையவனாக இந்த காலத்திலே தெரிகிறான். ஜோத்ஸ்னா துஷார மலினா பௌர்ணமாஸ்யாம் ந ராஜதே சீதேவ சாதபஷ்யாமா லக்ஷ்யத்தே நச்ச சோபதே. இந்த சந்திரன் எப்படி இருக்கான்னா பௌர்ணமாசி பூர்ணிமையில கூட ரொம்ப பிரகாசிப்பதில்லை. பூர்ணிமையிலே கூட நல்ல பிரகாசத்தை அடைவதில்லை. இருக்குன்னு தெரியறது, ஆனா பிரகாசிக்கல. சந்திரன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கண்ணுக்கு தெரியறான். ஆனா சந்திர ஒளி இந்த பூமிக்கு வந்துதான்னு அதுவும் வரல. இது எப்படி இருக்குன்னா ஆதபஷ்யாமா சீதேவ. இவ்வளவு நாள் வெயில்ல நடந்து வந்திருக்காளே இந்த சீதை, அவ கருத்து போயிட்டாளாம். வெயில்ல நடந்து வந்து கருத்து போயிட்டா. கருத்து போன சீதை போல இந்த சந்திரனும் ஒளி இல்லாமல் ஆனது என்று வால்மீகி வர்ணிக்கிறார். இப்படி இந்த குளிர்காலமானது வர்ணிக்கப்படுகிறது. லக்ஷ்மணன் வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். இது 14ஆம் ஸ்லோகம். 16ஆம் சர்க்கத்துல 14ஆம் ஸ்லோகத்தோடு இன்று நிறுத்தி கொண்டு மேலே இந்த ஹேமந்த வர்ணனத்தை அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.